பாரு எங்க தொட்டு பாரு ஓ மதராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. ஹே எக்ஸ்கியூஸ் மீ சஸ்னா. ஆக்சுவலி எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும்? நான் ஒரு ஹிந்தி பொண்ணை லவ் பண்ணுறேங்க, நார்த் இந்தியன். நான் ஆக்சுவலி ஆஃபீஸில் கேட்டேன், அவங்க தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க, உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியும்னு. சின்னதாக ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே அங்கே போய் போட்டு ஸ்கோர் பண்ணிடுவேன். என்ன சொல்லலாம்? ஓகே, நான் இப்போ சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். மே तुम्हें तुम्हें बहुत बहुत पसंद करता हूँ. या आई लव यू டூங்க. ராக்கி வாங்க கடைக்கு வந்தோம், பையா வராரு ராஜஸ்தான் கடந்து மும்பை கடந்து ராக்கி இல்ல ராக்கி சரியா பாருங்க. அண்ணா ராக்கி இருக்காண்ணா? முன்னாடி தான் இருக்கு. அண்ணா எல்லாமே ரொம்ப சீப்பா இருக்குண்ணா. 100 ரூபா உனக்கு சீப்பா? கடையில் இருக்கிறதுலே ஸ்பெஷலான காஸ்ட்லியான ராக்கி எடுத்து காமிங்கண்ணா. இந்தாங்கம்மா. இது நல்லா இருக்கு. இது எவ்வளோண்ணா? இது 580மா. 580 ரூபாயா? சீப்பா இருக்கேண்ணா. காஸ்ட்லியா 1000 2000 அந்த மாதிரி எடுத்து காமிங்க. இந்த கயிறுக்கு 580 அதிகம், நீ என்ன 1000 2000 ரூபாய் கேட்டுட்டு இருக்க? நீயா பே பண்ண போற? நான் தானே பே பண்ண போறேன். என் அண்ணா என் மேல வச்சிருக்க பாசத்துக்கு முன்னாடி இந்த ரேட் எல்லாம் ஒரு ரேட்டே இல்லை தெரியுமா? நீங்க எடுத்து காமிங்கண்ணா. இன்னொரு விஷயம் தெரியுமா, எப்படியும் என் பையன் இதுக்கு எனக்கு கிஃப்ட் கொடுப்பாரு. ஒன்று ஐஃபோனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 50,000 30,000 கூட டெபாசிட் பண்ணலாம். ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் காமிங்கண்ணா. பயங்கர ரிச்சு கையா இருப்பானோ. 21 வயசுல சேவிங்ஸ் இல்லைன்னா லைஃபே வேஸ்ட் சார். என்ன மனுஷயா, கணக்கு அப்படி வச்சிருக்காரு டிப்டாப்பா. ஏய் ஏய் என்னடி பண்ற? அக்கா இருக்கு பாரு. அக்கா இருக்கா? தூசி. சாரி. எப்பயும் வாரத்தோட தான் க்ளீன் பண்ணுவோம். 2 நாளைக்கு மேல க்ளீன் பண்ணுவோம். இப்போ க்ளீன் பண்றேன். அதே நான் தான் சொன்னேன்ல, நாளைக்கு என் பையா வருதுன்னு. அவர் யாரு? மிலிட்டரி மேன். அவருக்கு கிளீனினஸ் தான் எல்லாமே. ஹைஜீன் தான் ஹைஜீன், அப்படி ஒரு ஹைஜீன். இந்த மாதிரியான பேட் ஹாபிட்ஸ்லாம் என் பையாக்கு பிடிக்கவே பிடிக்காது. நேத்து தான் என் கூட சேர்ந்து சிகரெட் அடிச்ச. அதே ரொம்ப சுத்தமானவனா இருப்பானோ, நம்மளுக்கு சுத்தமாயிக்குவோம். ஏய் எங்கடி போயிட்டு வர? டேய் டம்பிள்ஸ் வாங்க போனே. டம்பிள்ஸ் வாங்கவா? நான் ஜிம்முக்கு போய் தான வொர்க் அவுட் பண்றேன், எனக்கு எதுக்கு டம்பிள்ஸ்? டேய் டம்பிள்ஸ் உனக்கு இல்ல, என் பையாக்கு. பையாக்கா? தள்ளு தள்ளு தள்ளு. இல்ல உன் பையா 2 நாள் தான இருப்பான், அவனுக்கு எதுக்கு டம்பிள்ஸ்? ஒரு நாள் வொர்க் அவுட் பண்ணனால என் பையா பாடி தளர்ந்துருமாரே. தள்ளு. 100 kg கேட்டேன், 4 kg தான் இருக்கு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். 100 kg தூக்குவானா? பயங்கரமான பாடி பில்டரா இருப்பான் போலயே. வரதுக்குள்ள நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் மசில் ஏற்றி வச்சிட வேண்டியதான். ஒரு வழியா ரக்ஷாபந்தன் வந்துருச்சு. இன்னைக்கு என் பையன் வந்துருவான். ஹை மோத்தி லட்டு. டேய் அதை தொடாத, அதை என் பையாக்காக வாங்கி வச்சிருக்கேன்டா. எல்லாமே பையாக்காவா? ஆமா, 10 வருஷம் கழிச்சு என் பையாவை பார்க்க போறேன். விஸ்வாந்த், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும்ல? அது நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி இது என் பையாவோட ஃபேவரட் கலர் தெரியுமா? யாரையாவது இந்த நேரத்தில் யார் குர்காவா? ஐயோ தீபாவளி வரைக்கும் தான் இன்னும் 3 மாசம் இருக்குல்ல, அப்புறம் தானே காசு போயிட்டு வா. யாரு? ஏரியா குர்காமா, இன்னும் 3 மாசம் இருக்கு தீபாவளிக்கு, அதுக்குள்ள வந்து காசு கேட்டுக்கிட்டு இருக்கான். பையா ஒரு டைம்ல எதுக்கு அவனா வந்துட்டு இருக்கான்? முதல்ல தொட்டி விடவனா? மறுபடியும் இந்த குர்காக்கு என்னதான் வேணுமா? இரு நானே போய் தொட்டி விடுறேன். யோ குர்கா பையா, தீபாவளி வரதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு, அதுக்குள்ளே காசு வேணும்னு வந்து நின்னுட்டியா? பையா வர டைம்ல நிக்காத, முதல்ல கிளம்பு. பேஹனா பையா, நீயா? பையாவா?
கிளென்லினஸ். அவருக்கு கிளன்லினஸ் தான் எல்லாமே. ஐயோ 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 கிளென்லினஸ், ஐயோ ஹைஜீன் தான் எல்லாமே. பையா மாப்பிள்ளையும் சிரிக்குதோ. கிளன்லினஸ். பிடி. ஹாப்பி ரக்ஷாபந்தன். 580 ரூபா. பையா கிஃப்ட். Close your eyes. Ini. ஒன்று ஐஃபோனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மினிமம் 50,000 30,000 கூட டெபாசிட் பண்ணலாம். ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் காமிங்கண்ணா. ஐஃபோனு. ஓகே பையா, பரவாயில்ல. நான் உனக்கு ஒரு gift வாங்கியிருக்கேன். கண்ணை மூடு, கை நீட்டு. பையா 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 என்னடா சிரிச்சிட்டு இருக்க? வந்து பையாவை தூக்கு. ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணனால என் பையா பாடி தளர்ந்துருமாரே. பாடி தளர்ந்துருமா? பையா பையா நீ இப்படி காஞ்சு போன கொய்யா மாதிரி இருப்பான்னு சொல்லலையே. கவுண்டர் கிட்ட